இந்த வீடியோ ஒரு நார்மல் வீடியோ கிடையாது, ரொம்பவே முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுற டெலிகிராம் சேனல் மெம்பர்ஸுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. அதோட நீங்கள் கோடெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி உங்களை அதிகப்படியான ப்ராஃபிட் பண்ண வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ சிக்னல்ஸை எப்படி பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்தீங்கனாலே போதுமானது. ஓகே, நம்ம டெலிகிராம் சேனலில் சிக்னல்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே முதல்ல நம்ம சூஸ் பண்ண வேண்டியது அசட். ஸோ அந்த அசட்டை நான் டெலிகிராம் சேனலில் சொன்ன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தேடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சர்ச் ஆப்ஷனில் நம்ம போயிட்டு அங்கே நான் என்ன அசட் சொல்கிறனோ அதை நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சர்ச் பண்ண உடனே அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு முதலே கிடைச்சிரும். அதே மாதிரி நான் இப்போ ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சர்ச் பண்ண உடனே அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நமக்கு முதலே வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட்டாக அசட்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் நான் டெலிகிராம் சேனலில் அசட்டை மென்ஷன் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே டைமும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 17:42க்கு டவுன் என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க நீங்கள் உடனே டவுன் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஆனா அதுக்கு பதிலாக நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ 17:42க்கு டவுன் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க நமக்கு அந்த கேண்டிலுக்கு ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா டைம் இருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் 30 செகண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்ப வேணா என்ட்ரி எடுக்க முடியும். அதனால நீங்க அவசரத்துல ஃபாஸ்டா என்ட்ரி எடுத்து சொதப்பிடாதீங்க. இப்போ நான் டவுன் என்ட்ரி சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க அந்த கேண்டில் எப்ப அப்ல போதோ அந்த அப்ப யூஸ் பண்ணி நீங்க டவுன் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த என்ட்ரி உங்களுக்கு பர்ஃபெக்டா முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நான் டவுன் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க அந்த கேண்டில் அப்ல போகிற டைம்ல நீங்க டவுன் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் மெயின் ரூல். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 30 செகண்ட்ல மேக்ஸிமம் கேண்டில் பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி விடணுன்றதுக்காகவே அப் டவுன் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த சான்ஸை தான் நம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு டவுன் போகணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த கேண்டில் எவ்வளோ அப்ல போதோ அந்த அப்பை யூஸ் பண்ணி நம்ம டவுன் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாக்க அந்த என்ட்ரி நமக்கு பர்ஃபெக்டா இருக்கிறதோட மட்டும் இல்லாம நமக்கு ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணி தரும். ஓகே, அதே மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்காக இன்னும் 2 ட்ரேட் எடுத்து காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ நான் 17:29க்கு பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறேன். ஸோ அப் ட்ரேட் தான் எடுக்க போகிறேன். ஸோ அது எப்போ டவுனில் வருதோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அப் கொடுத்தோம் அப்படின்னாக்க அது பர்ஃபெக்ட் என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் அப்பில் போகும் தெரிஞ்சு டவுன் எப்போ வந்ததோ அந்த டைமில் நான் அப் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக என்ட்ரியில் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட்டும் மேக் பண்ண முடியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஓகே, இந்த ட்ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பில் தான் போகும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். ஸோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நான் அப் என்ட்ரி கொடுத்துட்டேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேண்டிலுக்கு நமக்கு கொடுக்குற ஒரு நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்போ வேணால் என்ட்ரி மேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு அப்பில் தான் போகும்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த கேண்டில் எப்போ டவுனில் போதோ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அப் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரி உங்களுக்கு பக்காவாக முடியும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க இப்போ $1 போட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ட்ரேட் உங்களுக்கு இன்கேஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க மார்டிங்கல் 2க்கு போகணும். அதாவது இப்போ நீங்க ஒரு ட்ரேட் அதாவது $1 உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னாக்க நீங்க அடுத்த ட்ரேட்ல $2 போட்டு அந்த லாக்ஸை நம்ம ரெக்கவர் பண்ணணும். ஓகே, இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மார்டிங்கல். ஓகேவா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம 2வது மார்டிங்கலே நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ் பண்ண அமௌண்ட்டையும் நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு 3rd 4th மார்டிங்கல் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் 3rd மார்டிங்கல்ல $4 போட்டு ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதையும் தாண்டி 4th மார்டிங்கல் போயிடுச்சு அப்படின்னாக்கா அது ரொம்பவே ரேர் கேஸ் தான். ஸோ அப்படி போச்சு அப்படின்னாக்க நீங்கள் $8 போட்டு நீங்கள் லாஸ் பண்ண எல்லா டாலர்ஸையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு உங்களுக்கு $15 எப்பவுமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அதிகப்படியான மாற்றங்கள் எடுத்து நம்ம லாஸ் பண்ண எல்லா ட்ரேடையும் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அக்கௌண்ட்டில் எப்பவுமே $15 அவைலபிளாக வச்சுக்கோங்க. அதுதான் பெட்டர். ஓகே, இதுவரை நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கரெக்டாக நோட் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க நம்ம டெலிகிராமில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரீ சிக்னல்ஸை யூஸ் பண்ணி உங்களால் நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு ட்ரேட்லையோ அல்லது 2 ட்ரேட்லையோ லாஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் நான் சொன்ன அந்த மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களால் அந்த லாஸையும் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? இதோட நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன். லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க இதுக்கப்புறம் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.